எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட பார்த்தீங்கன்னா 45 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட சேனலில் முன்னே பற்றி யோசி திங்க போட்டு வருஷம் உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. டு ரீட், டு ஸ்டடி. படிக்கிறது மூலயமா நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம யாருக்காகவும் தயங்கி நிற்காமல் நாம் நம்ம லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கணும். நிறைய விஷயம் இருக்குது, படிக்கிற விஷயம் நிறைய இருக்குங்க. நம்ம அதை மறந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த காலம் சிறந்தது அதை மிஸ் பண்ணிவிட்டு பின்னாடி ஃப்யூச்சரில் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிகிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு யூஸும் இல்லை. ஸோ இனிக்கே போங்க, படிங்க. படித்தால் எதிர்காலம் நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் படிக்காத மேதை நம்ம காமராஜர் இருந்தார். அவரெல்லாம் நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார். அதேமாதிரி எல்லோரும் வருமா, எல்லோரும் வளர முடியுமான்றது நமக்கு தெரியல. இப்போ இருக்க காலகட்டத்தில் படிப்புன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் அந்த படிக்காத மேதைன்றவங்க கல்வியை சிறந்ததை கொண்டு வந்தாங்க. அது மூலயமா அவங்க பெருந்தலைவர்கள் மூலயமா அவங்க உருவாக்குனது, மதிய உணவு திட்டத்தை வழங்கினாங்க. நிறைய நல்லது நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் படிப்பு ரொம்ப அவசியம். படித்தா அவங்க எதிர்காலம் நல்லாயிருக்கும். உண்மையாக இல்லைங்களா? ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கும்போது நாம் நம்மளுடைய எதிர்காலத்தை நம்மளே முடிவு பண்ணுவோம். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா யார்ட்டையும் நீங்கள் தயக்கமாக நின்று ஒரு பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அது மூலயமா நீங்கள் ஜாப் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்கன்னா, பதவியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், தென் கலெக்டர் ஆகணும்ட்டு எவ்வளோ பேர் கனவுகளோடு இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா வரும்போது படித்த ஸ்கூல்லே ஒருத்தவங்க கலெக்டராக வந்திருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய பெருமை. படிக்கணுங்க. படித்தல், டு ரீட், தென் டு ஸ்டடி. படிக்கிறது மூலயமா நமக்கு எல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு க்ரியேட் பண்ணணும் நாம். ஸோ அதனால் சிறு வயதிலிருந்து ஏஜை பார்க்காதீங்க. சிறு வயதிலிருந்து படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்தி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறந்துடும் சில விஷயங்கள், அதனால் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய ஒர்க், உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுடைய ஸ்டடி, தென் உங்களோட ரீடிங். அதாவது டு ஸ்டடி, டு ரீட், படித்தல். இது மூலயமா உங்களுக்கு வாழ்க்கை நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க. நீங்கள் யார்கிட்டையும் கை கட்டி பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. படிக்கிறது மூலயமா நல்ல பொசிஷனில் இருக்கலாம், நல்ல திறமையை வளர்த்துக்கலாம். எப்போ வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு ஏஜ் தடை இல்லைங்க. எப்போ வேணாலும் படிக்கலாம். இன்னிலேருந்து இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் போய்ட்டு படித்து நீங்கள் டெவலப் ஆகி உங்கள் க்ரோத், உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் ஆகிக்கிட்டிங்கன்னா எனக்கு ஐ எம் வெரி கிளாட். மகிழ்ச்சி தருணங்களை லைஃப்பில் மறக்க முடியாது. பாய். சி யூ லேட்டர். உங்களுக்கு சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய். சி யூ லேட்டர். உங்கள் சுகன்யா.